Get ready and learn easy. Welcome to Max MM channel. Don't forget to like and subscribe. எக்ஸசைஸ் 2.3ல 7th கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டுடே இஸ் டியூஸ்டே. ஓகே, இன்னைக்கு டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை. மை அங்கிள் வில் கம் ஆஃப்டர் 45 டேஸ். எங்களுடைய அங்கிள் வந்து 45 டேஸ் அதுக்கப்புறமா வருவாராம். ஸோ இன்னிலேருந்து கணக்கு பண்ணும்போது 45 நாள் கழிச்சு என்னோடய அங்கிள் வருவார். அப்போ என் அங்கிள் இன் விச் டே மை அங்கிள் வில் கம்மிங். அப்போனா என்னுடைய அங்கிள் எந்த நாளில் வருவார்? இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக அப்படிலாம் கேட்குறீங்க. கொஷின் அது ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம டேஸ் பற்றி பேசுகிறோம். ஓகேங்களா? டேஸ் அப்படின்னா ஒரு வீக்குக்கு 7 டேஸ் இருக்குது. ஸோ இந்த 7 டேஸ் தான் பேஸ். இதை தான் மோடில் யூஸ் பண்ணுவோம். ப்ரீவியஸ் கொஷினில் என்ன பண்ணியிருப்போம்னா டைம். ஸோ அந்த டைம் வந்து 12 ஹவர்ஸு கிளாக்கில். அந்த 12 ஹவர்ஸை தான் மோடில் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? எது பேசிக்கோ அந்த சேஞ்ச் ஆகாத இருக்கிறது தான் மோடில் வரும். அதை வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க கொஷினில். இப்போ இந்த கொஷினுக்கும் இந்த கொஷினுக்கும் அந்த டிஃப்ரென்ஸில் நீங்கள் வந்து 12 யூஸ் பண்ணுறதும் இங்கே 7 யூஸ் பண்ணுறதும் சேஞ்ச் ஆகாமல் ஒரே வந்து பர்டிகுலராக ரொட்டீனாக வந்துகிட்டே இருக்கும். இது நான் ஓகேங்களா? கொஷின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இடையில வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய டிப்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராகவே புரியும். நவ் இன்னைக்கு டியூஸ்டே. ஓகே, நம்ம பேஸ் பண்ணது 7 டேஸை பேஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபைன். மை அங்கிள் வில் கம் ஆஃப்டர் 45 டேஸ். ஸோ 45 டேஸ்க்கு அப்புறமா என்ன நடக்குதுன்றது தான் நம்ம செக் பண்ணணுமா? ஸோ 45 டேஸு ஒரு ஹிண்ட்டு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். தட் இஸ் கான்கிரண்ட் எடுத்துக்கங்க. எக்ஸு மோடுன்றது எதுனா நம்ம டேஸ் வந்து பேஸ் பண்ணி பேசுகிறோம். ஸோ அதனால் வந்து ஒரு வீக்குக்கு 7 டேஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கான்கிரன்ஸ் ரிமூவ் பண்ணுங்கள். 45 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மோட் 7 வந்துச்சுங்களா? இப்போ இது வந்து இந்த இடத்துல இருக்கிறது இந்த 7ஆல் டிவைட் ஆகணும். ஸோ 7 டேபிள்ஸில் 7 7 சார்னு பார்த்தோம்னா 49. நமக்கு 45 தான் இருக்குது. 45லேயே மைனஸ் வர பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட் அது கீழே என்ன இருக்குன்னா 7 6 ஆர் 42. ஓகே, அப்போனா 6 வீக்ஸ் கணக்காயிடுச்சு. சரிங்களா? 45லேருந்து நமக்கு 42 கிடைக்கணும். அப்படின்னா எனக்கு 45லேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா 3 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 42 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்? இந்த 7 வந்து இந்த 42 டிவைட் பண்ணோம் 6 டைம்ஸ்னு வந்துடும். கிளியராக 6 டைம்ஸ்னால் என்ன அர்த்தம்னா இந்த மோட் 7 6 டைம்ஸ் வந்து டிவைட் பண்ணுது. 6 வீக்ஸ் ரன் ஆகிடும். இப்போ நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? இங்கே வந்து டிஃபரன்ஸ் எழுதிக்குங்க. டிஃப்ரென்ஸ் வந்து 3 டேஸ் தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ். இந்த 3 நாள் தான் டிஃப்ரென்ஸு. அப்போனா ரொட்டீனாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6 தடவை இந்த டியூஸ்டேஸ் போயிடும். 6 டியூஸ்டேஸ் போயிட்டு மிச்சம் 3 நாள் இருக்கும். மிச்சம் 3 நாள் அவங்க ஆஃப்டர்னு கேட்குறாங்க. பிஃபோர்னு கேட்டால் மைனஸ் பண்ணலாம். ஆஃப்டர்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணோன்னா எனக்கு அந்த 6 வீக்ஸ் ஆஃப் டியூஸ்டேஸ் போயிட்டு கடைசியான 6ஆவது வீக்கில் இருக்க ஒரு டியூஸ்டேஸ்லாம் நம்ம இருக்கும். இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ? இன்றைக்கி டியூஸ்டே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 3 நாள். இது ஒரு நாள், அதுக்கு அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள். இப்போ இன்றைக்கி டியூஸ்டே. இந்த டே வந்து நெக்ஸ்ட் டேவா? அப்போ இது வந்து வெனஸ்டே. இந்த டே அதுக்கப்புறம் வெனஸ்டேக்கு மறுநாள் என்ன? தேர்ஸ்டே. இது வந்து ஃப்ரைடே. கிடைச்சது 3 டேஸ் டிஃப்ரென்ஸு. இந்த 3 டேஸ்னால் இந்த டியூஸ்டே வந்துடுச்சு. டியூஸ்டேக்கு அப்புறமா 3ஆவது நாள் அப்படின்னும் போது செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, ஃப்ரைடே. அப்போனா இன் விச் டே மை அங்கிள் வில் பி கம்மிங்னா ஃப்ரைடே வருவார். அதுதான் ஆன்சர். ஸோ மை அங்கிள் வில் பி கம்மிங் ஆன் ஃப்ரைடே. இது ஆன்சர். ஓகேங்களா? எங்கள் அங்கிள்லாம் வந்து ஃப்ரைடேலாம் வர மாட்டார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் கொஷின்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.